ஒரு வீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது மனைவியும் வந்து காலையில அப்படியே வந்து முடிய வாரிட்டு இருக்கும்போது அந்த வாரி உதிர்ந்து போன முடிய வந்து வெளியில வீசுறதுக்கு போகும்போது கணவரும் அப்படியே முறைச்சு பாக்குறாரு. உடனே இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல முடி சேர்க்கறதுக்காக வச்சிருக்க ஒரு டப்பால அந்த முடியை கொண்டு போய் போட்டுறாங்க. இதை பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பையன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா கிட்ட வந்து கேக்குறான், எதனால வந்து அந்த முடியை சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னு. உங்க அப்பா எவ்வளவு பெரிய கஞ்சால்னு உனக்கே தெரியும். அந்த முடியை அப்படியே வந்து அவர் சேர்த்து வச்சுட்டு கரெக்டா வந்து பாத்திரம் வைக்கிறவர் வந்து வருவாரு. அப்போ இந்த எல்லா முடியுமே வந்து ஜவரி முடி கொடுத்துட்டு அந்த பாத்திரங்களை வாங்கி வச்சுட்டு இருப்பாரு. இது மட்டும் இல்ல, இதை விட நிறைய விஷயங்கள் வந்து கஞ்சித்தனத்துல வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. நிஜமாலுமே வந்து அவங்களோட கணவர் வந்து ரொம்ப கஞ்ச ஆளு. அப்ப ஒரு தடவை என்ன நடக்குது அப்படின்னா அவர் வேலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு சொல்றாரு, எதனால வந்து அந்த காய்கறி எல்லாம் வந்து டஸ்ட்பின்ல போட்டு வச்சிருந்தா அப்படின்னு. அப்ப இவங்களும் சொல்றாங்க அது வந்து கெட்டு போயிருச்சு அப்படின்னு. அதை பார்த்துட்டு அவருமே சொல்றாரு, முன்னாடி இருக்க பகுதியில மட்டும்தான் கெட்டு போயிருந்தது, அதை அப்படியே கட் பண்ணி நான் வந்து கிச்சன்ல வச்சுட்டேன், இன்னைக்கு நைட் எடுத்து கூட்டு பண்ணிட்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை பார்த்து அவங்களுமே வந்து அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப உடனே இவரும் சொல்றாரு, நீ வந்து மிக்ஸி கேட்டிருந்தல, அதனால வந்து ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து நான் மிக்ஸி போட்டேன், அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருன்னு சொல்லும்போது இந்த மனைவிக்கு ஒரு யோசனை வருது. உடனே சொல்லிடுறாங்க, இப்படிதான் போன தடவை போட்ட பொருள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போயிடுச்சு, அட்ரஸ் எதுக்கு மாறி இருந்திருக்கான்னு பாக்குறேன், போனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு உடனே அந்த மிக்ஸியை வந்து கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு இவங்க பையனுக்கும் சேர்த்து வந்து நிறைய ட்ரெஸ்ஸுங்களை எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போய் பொருள் வந்து வந்துட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா மிக்ஸிக்கு பதிலா உள்ள ட்ரெஸ் இருக்கு. அப்போ கணவரும் திரும்பி பாக்குறாரு, பார்த்தா இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. அப்போ இதை பார்த்த கணவரும் இப்படி போனா காசெல்லாம் கரியாக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட வந்து காசை வந்து கொடுக்காமலே வச்சிருக்காரு. கடைக்கு போயிட்டு வந்தாலும் மிச்சம் இருக்க காசெல்லாம் வந்து வாங்கிக்கிறாரு. மாசம் மாசம் மளிகை கொடுக்கிற காசையுமே வந்து கரெக்டா கொடுத்துறாரு. இதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் டிவி ரீசார்ஜ் பண்றதுக்கோ இல்லனா பையன் கேட்கிற பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கோ காசு இல்லாம போயிடுது. அதனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்குது. தன்னோட கணவரோட பைக்ல இருக்க பெட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாட்டில்ல சேர்த்து அதை வந்து கடைக்கு கொடுத்து அதுல பாத்தீங்க அப்படின்னா பையன் கேட்கிற துணி, அதுக்கப்புறமா புதுசா இவங்களுக்கு ட்ரெஸ், இப்படியே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து அந்த காசுல வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த கணவருமே நம்ம தான் இவளுக்கு காசே கொடுக்கறது இல்லையே, இவ எப்படி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்ச கணவருமே ஒரு தடவை மனைவியா நான் போய் வண்டி கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா போறாங்க. உடனே இவருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கும்போது தான் அவங்க வண்டியில இருந்து பெட்ரோல் எடுக்கிற மேட்டர் இவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்த கணவருமே அப்படியே ரோட்ல நின்று தன்னோட மனைவியை போட்டு செம்மையை திட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே சொல்லிடுறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு நான் என்னோட தேவைகளை பாக்குறது கிடையாது, உங்க பையனுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன், அதுவும் எப்பயாவது இருந்துட்டு தான் நீங்க ட்ரெஸ் வாங்கி தரீங்க, இதை பண்ணனால தான் ஓரளவு நல்ல ட்ரெஸ்ஸே வந்து எங்களால வாங்க முடிஞ்சது. சரி அப்படின்னா வந்து நான் எந்த பொருளுமே வந்து இனிமே வந்து எடுக்க மாட்டேன், ஆனா இந்த 20 நாளும் உங்க கஞ்சத்தனத்தை வச்சு நீங்க எப்படி வந்து குடும்பத்தை ரன் பண்றீங்கன்னு பாக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டவருமே அப்படியே 20 நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா சமைய சாப்பிடுவாங்க வேற. இவங்களை வச்சு எப்படா இந்த 20 நாள் ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுத்தி போகுது அந்த கணவருக்கு. அடுத்து என்ன நடந்ததுன்னு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்ட் 2 பாருங்க.